நீ எப்படி இருக்கா? எனக்கு என்னடா மச்சி ஃபுல்லா குட்டி நாய் போச்சு. கல்யாணம் பண்ணிட்டியா? ஒரு வயசுல பையனா இருக்கான்டா. நீ எப்படா கல்யாணம் பண்ண? 4 மாசம் ஆகி போச்சுடா. 4 மாசம்ன்ற ஒரு வயசுல பையன் இருக்கான்ற என்ன கதை? சரி விளைச்சல் நிலமான்னு பார்த்தானே பட்டா பட முடியும். நாகரிகம். சரா மச்சி வீட்டில் தானே இருப்ப? நான் வீட்டில் கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு வரேன். சரி பார்த்து போ. சரா. வாயா, இப்பதான் வந்தியா? வர நேரம் ஆகும்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். ரயில் சீக்கிரம் வந்துருச்சுமா. தண்ணி கலக்கட்டுமா? கலக்குங்க. பேக் எடுத்து வச்சிருங்க. எங்கடா போன? மோட்டர் கடைக்கு தான். பணம் போட்டு வாங்கின மோட்டரை அப்படியே நோண்டி நோண்டி கெடுத்துரு. எவன் நான் சொல்றத கேக்குறீங்க? எல்லாம் அவன் வருஷத்துக்கு தானே ஆடுறீங்க. சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டில் தான். இன்னும் கிளம்பலையா? அண்ணன் வந்திருக்காங்க. சொல்லிட்டு வாடா. சரா யாரு? கூட்டாளிண்ணே கேமுக்கு வரலன்னு கேட்டான். போட்டு ரெண்டு தானே? சரிண்ணே. அதுக்குள்ள எங்க போயிட்டான்? இன்னைக்குதான் அதிசயமா வீட்டுல உட்காந்தா, அதுக்குள்ள வெளியாயிட்டானா? அப்படி என்னதான் வெளியே இருக்கோ தெரியல. ஹலோ. எங்கடா இருக்க? வீட்டில் தானே இருக்கேன். தண்ணி குடிக்க போகிறேன், வரையாடா? எங்கடா? போதும் போகிற இடத்துக்கு தான்டா. சரி வரேன்.
பாரு மச்சி, நான் கம்பத்துக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ மாறி போச்சு. அதான் மச்சி, எல்லாம் மாறி போச்சு. ஆனால் நம்ம கம்பத்து தலைவர் மட்டும் ஒன்றும் மாறவே இல்லை. அதை கட்டித்தரேன் அதை கட்டித்தரேன் சொல்லி சொல்லியே ஊரே வைக்கிறாங்க. விட்டா நம்ம மக்களே செஞ்சிருவாங்க. டேய், ஏமாறுறது விட ஏமால இருக்கிற பாரு, அது நம்ம தப்புடா. அம்மா, நீ தடலாம் கேம் இருக்கா? கேமா? இல்லையே. தம்பி போனாட்டாமா அதை? அது கேம் இல்லைடா. அங்கே பாரு. என்னடா அது? தாண்டா மச்சி, கேம் கடை. உள்ள பையனுங்களாம் துப்பாக்கி சுட்டு சுட்டு விளாண்டுட்டு இருப்பானுங்க. உள்ளே போறவே முடியாது, கீழே சத்தமாக இருக்கும். அதாவது பரவாயில்ல மச்சி, உள்ள பையனுங்களாம் உள்ளே போயிட்டு வந்து நமிதாவை பற்றியா சிம்ரானை பற்றியான்னு கேட்குறானுங்க. நானே என் பொண்டாட்டி எப்போ தான் பார்க்குறேன். என்ன டனியல் டோப்பில் ஒன்று யாரும் பந்தாடுது இல்லையா? இப்போ எவன் விளாட்றான்? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன் அங்கே போவான், தெரியாதவன் மோட்டர் கடை தான் போவான். பைக் கடையா? அங்கே என்ன பண்ணுறானுங்க? மாட்டுறேன் போயிட்டு தான். வேற என்ன பண்ணுவானுங்க? இருக்கிற தடெல்லாம் பிடிச்சி அழிச்சு போட்டானுங்க. இருக்கிற கிடக்கிற மோட்டர் எடுத்து போய் மோட்டர் கல்ல செஞ்சு அங்கேயும் இங்கோடி லோரியில் அடிப்பட்டு சாவானுங்க. இப்போ நம்ம தடல் இல்லையா? இப்போ தடலா இருக்கு, வா காட்டுறேன். என்ன எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கினேன். இதாண்டா நம்ம தடலு மச்சி. சாப்பிட்டு சேர் அடிக்கலாம் முடியாது, ஓவர் சேர் அடிச்சு வரும். ஏன்டா பிள்ளையே பிறந்துருச்சு, இன்னும் திருடு தம்பி தான் அடிச்சிட்டு இருக்கிறியா? கம்பத்தில் எல்லாமே எனக்கு தெரியும். சிகரெட் வைக்கிறத பார்த்தா பேர் கட்டுறாதா? ஆமாடா, எதை கவர் பண்ணணுமோ அதை கவர் பண்ணாதீங்கடா. டே, எதை எப்பப்போ செய்யணுமோ அதாவது அப்பப்போ செய்யணும்னு ரகுவரனே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா கடைப்பிடிக்கிறீங்கடா. பேசா தானே. சரிடா, இப்போ திடல் அடிச்சிட்டானுங்களே, கம்பத்தில் யாருமே கேள்வி கேட்கலையா? கடலை மட்டுமா அழிக்கிறானுங்க, இருக்கிற காடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இருக்கானுங்க. இதை யாரை தான் போய் கேட்குறது? கேட்டால் டெவலப்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறாங்க. கேட்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. உண்மைதான். எப்போ ஒரு மனுஷனுக்கு மரத்தை வெட்டுறது அவன் சொந்த பேரனை வெட்டுறது சாமானு புரியுதோ அப்போ தான் அந்த உலக அழியை தடுக்க முடியும். சரியா வாய் திறந்து பேசினாலும் அது நடக்காது. ஹலோ. ஆ ஓகே ஓகே, இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவேன். ஓகே ஓகே ஓகே. சி ஃபுல்லாக அழுவுதான், நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன், அப்புறம் உன்னை பார்க்குறேண்ணே. சரி. எப்போ ஒரு மனுஷனுக்கு மரத்தை வெட்டுறது அவன் சொந்த பேரனை வெட்டுறது சாமானு புரியுதோ அப்போ தான் அந்த உலக அழியை தடுக்க முடியும். சரியா வாய் திறந்து பேசினாலும் அது நடக்காது.